பிறப்பு வரைக்கும் வா செந்தாடி ஓடி வந்தேன் உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான லவ் ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களோட ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ வீடியோ எடிட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்துட்டு எடிட் பண்ணி தர முடியாது. அதனால் பெய்ட் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பெய்ட் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் கேட்குறீங்களோ அந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணி தருவேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரில அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க்கு ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோட லிங்க் இருக்கும். அந்த வீடியோ பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட் ப்ரீசெட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ரீசெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டை வந்துட்டு ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஆப் ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடு ஒரு ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் பீட் மார்க்கிட்ட வந்துடும். இந்த பீட் மார்க்கில் நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணால் மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துட்டு செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோவை இன்னும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரலை வச்சு நார்மலாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு சென்டரில் உங்களுக்கு எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கெட் வந்துடும். இப்போ கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி கிராப் ஆயிரும். ஸோ தான் கிராப் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஒரு ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 3 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட்டை வந்து எந்தெந்த ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோக்கு பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு மறுபடியும் 2 ஃபோட்டோ மறுபடியும் 2 ஃபோட்டோ விட்டு 2 ஃபோட்டோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு முன்ன மாதிரி வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க்கெட் வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இந்த செகண்ட் எஃபெக்ட்டை செகண்ட் ஃபோட்டோவிலேருந்து 2 ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ அந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ 3rd ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க.
ஓகே காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் அதே மாதிரி மறுபடியும் பீட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வரும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். இந்த தேர்ட் எஃபெக்ட்டை தேர்ட் ஃபோட்டோவிலிருந்து 2 ஃபோட்டோ விட்டு 2 ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தேர்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து 2 ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு தேர்ட் ஃபோட்டோவிலிருந்து 2 ஃபோட்டோ விட்டு 2 ஃபோட்டோ அந்த மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அவ்வளோதான். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணியாச்சு. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்துட்டு 2 லேயர் இருக்கும். அதில் ஃபஸ்ட் லேயருக்கு நேராக லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும். கீழே உள்ளதையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்கவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 2 லேயர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வீடியோ எடிட்டிங்கும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோ கிளிக் பண்ணிட்டு இங்கே வீடியோக்கு சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம்.